ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இருக்குல்ல, அதிலிருந்து தேவநேய பாவாணர் வரைக்கும் டே பை டே கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். அது சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண போகிறேன். நாலடியார், சிறுபஞ்ச மூலம், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, ஔவையாருடைய பாடல், ஏலாதி, தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி, உ.வே. சாமிநாத ஐயர், தேப்பு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சி. இலக்குவனார், தேவநேய பாவாணர், இது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னா ரிவிஷன் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஏற்கனவே நான் எழுதி வச்சுருந்தேன்ல டாபிக் வைஸில் நாலடியாரை பற்றி எழுதியிருந்தேன். நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையாருடைய பாடல்கள், இது மீதி ஒரு புக்கில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு வாங்கினேன். அந்த புக்கில் தான் மீதெல்லாம் லெசன்லாம் அதில் தான் எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் நடந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் தன்னம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் நடந்திருக்கு. அதை என்ன பண்ணாங்கன்னா, வினா வங்கின்னு புக்காக வெளியிட்டிருந்தாங்க. அந்த புக்கு இருந்தது. நான் விருதாச்சலம் பிரான்ச் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்தேன். அதில் தான் டெஸ்ட் பேட்ச்லாம் அதில் தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வு 33 தேர்வு 33 அந்த இன்னா 40, நான்மணி கடிகை, நாலடியார், பழமொழி 400 அதை பற்றிலாம் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான கொஷின் எது இருக்குது அப்படின்றத படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? தருமர். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? தருமர். நான்மணி கடிகை நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 106. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து 2, நான்மணி கடிகை 104, அப்போ 2 சேர்ந்தா 106. தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னா காசி ஆனந்தனுடையது. கடிகை அப்படின்னா, கடிகை என்ற பல பொருள் தரும் சொல்லில் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. கடிகைனா கரகம், கடிகைனா ஆபரணம், கடிகைனா தோல்வளை. இதில் அல்லாதது எதுனா நாழி தான் அல்லாதது, நமக்கு அது தேவையில்லை. கடிகை என்ற பொருளுக்கு பல பொருள் தரும் ஒரு சொல் இதுன்னா கடிகைனா கரகம், ஆபரணம், தோல்வளை. நாலடியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. நாலடியாருடைய சிறப்பு பெயர் வேளாண் வேதம், நாலடி 400, திருக்குறள் விளக்கம். இதுதான் நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள். இதில் அடுத்தது, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் யாருன்னா தந்தை பெரியார். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரூரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராய் காயிதே மில்லத் இருக்கார். முகமது இஸ்மாயில் அவர் திகழ்ந்தார். என்னன்னா அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. அடுத்தது, நான்மணி கடிகை பற்றிய கூற்று என்னன்னா, நான்மணி கடிகை 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்து பாடல் 2 அப்படின்றாங்க. ஓகேவா? நான்மணி கடிகையுடைய கடவுள் வாழ்த்து பாடல் என்னன்னா 2 அப்படின்றாங்க. இப்போது எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 3ஆவதா, நான்மணி கடிகை வைணவ சமயத்தை சார்ந்தது. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான்மணி கடிகை சமண சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கூற்று தவறு. சமணம் கிடையாது, வைணவ சமயத்தை சார்ந்தது. அடுத்த கொஷின், நாலடியார் பாடல்களை மேற்கோளாக பயன்படுத்திய உரையாசிரியர்கள் பொருந்தாத நபர் கேட்டிருக்காங்க. நாலடியார் பாடல்களை மேற்கோளாக பயன்படுத்திய உரையாசிரியர் யாருன்னா நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், அடியாருக்கு நல்லார். நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், அடியாருக்கு நல்லார். அடுத்த கொஷின், நாலடியாரில்
நான்மணி கடிகை இங்கே ஒரு கொஷின் இருக்குது. நான்மணி கடிகை நிலத்துக்கு அணி என்பது என்னன்னு கேட்குறாங்க. நெல்லும் கரும்பும். நம்ம நிலத்துக்கு நெல்லும் கரும்பும் தான் அழகு. குலத்துக்கு அணி எதுனா தாமரை. பெண்மைக்கு அணி நாணம். மனிதனுக்கு அணி எதுன்னா அறம். நாலடியாரில் அறத்துப்பால் 13, மொத்தம் அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, இன்பத்துப்பால் 3. நாலடியாருடைய கொஷினு. அடுத்தது நான்மணி கடிகை பாடல் வரியில் உள்ள பொருந்தாததை கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகளுடைய பாடல் வரி என்னன்னா, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமை பருவத்து கல்லாண்மை குற்றம். அடுத்த கொஷினு. அடுத்த கொஷின் நாலடியாரில் 10 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார். 10 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா நாலடியார். நாலடியார் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் உள்ளன. நாலடியாரில் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் உள்ளன. அடுத்தது அல்லவை. அல்லவை செய்வாருக்கு அறங்கூற்றம் என்று கூறும் நூல் எதுனா நான்மணி கடிகை. அல்லவை செய்வாருக்கு அறங்கூற்றம் என்று கூறும் நூல் எதுனா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. அடுத்தது நான்மணி கடிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 மணிகளில் பொருந்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னதுன்னா நாலடியார். அடுத்தது சரியான இணை. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் எதுன்னா நெடுந்தொகை. இதில் தான் சரியான இணை பொருந்திருக்கு. அடுத்தது பின்வரும் பாடல்களில் நாலடியார் பாடல் வரி அல்லாதது எதுன்னு கேட்டுருக்காங்க. நாலடியார் பாடல் வரி தான் நமக்கு தேவை. எச்சம் என ஒருவன். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். யார்? நாலடியாருடைய பாடல். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். நெஞ்சத்து நல்லயாம் என்னும் நடுவு நிலைமையால். நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால். நாலடியாருடைய பாடல் வரி இதெல்லாம். அடுத்த கொஷின். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என குறிப்பிடப்படும் நூல் எதுனா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என குறிப்பிடும் நூல் எது? நான்மணி கடிகை. நான்மணி கடிகை ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். ஜி.யு. போப் நான்மணி கடிகையின் 3 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். ஜி.யு. போப் என்ன பண்ணார்? ஜி.யு. போப் நான்மணி கடிகையின் 3 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். இந்த கொஷின் இந்நூல் 127 இனிய கருத்துக்களை கூறுகிறது. அது தப்புன்றாங்க. அப்போ அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா இந்நூல் 127 இனிய கருத்துக்கள் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிய கருத்து. நான் அது இந்த கொஷினை எழுதவே இல்லையே. கடிகைனா துண்டுன்னு எழுதியிருக்கேன். மடவார்னா பெண்கள். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். கடவுள் வாழ்த்து 106 4ஆம் நூற்றாண்டு. இந்த கொஷின் ஆன்சரே எழுதலை. இனிய கருத்துகள் ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துகள் தான் இருக்குது. அப்போ இனிய கருத்துகள் இல்லையாட்டுக்கு. ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துகள் தான் இருக்குது. அடுத்தது 35வது டெஸ்ட்டில் அதே மாதிரி கொஷின் இருக்குது. யாருன்னா
35 வந்து வாணிதாசன் சிறப்பு பெயர்கள் என்னதுன்னா பாவலரேறு. வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் என்னது? பாவலரேறு. கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதை வந்து பெற்றார். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். யாரு? கவிஞர் வைரமுத்து. பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதியாரை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்று புகழ்ந்தவர் யாரு? பாரதிதாசன். பணிலம்னா சங்கு. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட டேஷ் வெண்பாக்கள் உள்ளன. 102 வெண்பாக்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின். ஆறுகளி உலகத்து என தொடங்கும் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. ஆறுகளி உலகத்து என தொடங்கும் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பதன் பொருள். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள் அப்படின்றாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியருடைய கூற்று. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியருடைய கூற்று. பயனில்லாத கலைநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள். இது திருக்குறளுடைய கொஸ்டின். சங்கம் அருவிய காலம் இலக்கியத்தில் போரை பற்றி பாடும் நூல் எதுனா களவழி 40. களவழி 40. பெண்ணின் பெருமை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா பெண்ணின் பெருமை என்ற நூலை இயற்றியவர் திருவிக்கா. பெண்ணின் பெருமை என்ற நூலை இயற்றியவர் திருவிக்கா. அடுத்தது 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இந்தியாவில் முதல் ஆயத்தாடை பூங்கா வந்து திருப்பூர். வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னா தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தருணா பண்புடையவர். இது வந்து திருக்குறள் கொஸ்டின். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என குறிப்பிட்டுள்ளவர் அகத்தியலிங்கம். வாழ்வில் உயர நினைப்பவர் டேஷ் செயல்களை புறம் தள்ள வேண்டும். புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவ நூலகம். நச்சிலைவேல் கோகோதை நாடு வந்து சேர நாடு. ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3100. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னா அது தில்லான். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றியவர் அப்படின்றாங்க. அது ரைட்டு. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் யாரு? குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? 354. பழமொழியை முதுசொல் என குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியர். காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. பின்வரும் எந்த நாட்டின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இலங்கை. சேக்கிழாரை பக்தி சுய் நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டியவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆனால் நான் முதல்ல போன வருஷம் படித்தது பக்தி சுவை நனி சொட்ட சொட்டன்னா பல படடை சொக்கநாத படித்தேன். பல படடை சொக்கநாத புலவர். இது வந்து பாடிய கவிவளவ என்று பாராட்டியவர் யாருன்னா தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்றாகும். காஞ்சி என்பது பொருள் நிலையாமை. காஞ்சி என்பது என்னது? பொருள் நிலையாமை.
ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் கலைச்சொல்லை உருவாக்கி அளித்தவர் யார்? டி.கே. சிதம்பரனார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாலடியார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாலடியார். அடுத்தது அலகு 7ல் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அதாவது டெஸ்ட் 19ல் இருக்குது. பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் யாருன்னா பாரதியார். பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் யாருன்னா பாரதியார். தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்று உள்ள காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. அது வஞ்சிக்காண்டம். தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள காண்டம் வஞ்சிக்காண்டம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும்னா புறநானூறு. ஆளுகையும் மனிதகுல கோட்பாட்டையும் பொறுத்திருக்காங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும்னா புறநானூறு. படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். யாதானும் நாடாமல் ஊறாமல் அப்படின்னா திருக்குறள். பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் என்ற பொருளுக்குரிய சரியான பாடல் எதுன்னா உண்டாலம்மை இவ்வுலகம். உண்டாலம்மை இவ்வுலகம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்றாங்க. இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலையாக திகழ்கிறதுனா இப்போ உங்கள் கொஷின் பார்த்தோம். சா அகத்தியலிங்கம். மொழிகளின் காட்சி சாலை சா அகத்தியலிங்கம். அடுத்தது 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்றவர் யார்? தேவநேய பாவாணர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம். பரிதிமார் கலைஞர். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை செந்தமிழ் இதழில் வெளிவந்தது. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை தமிழகம் எல்லை பரவி இருந்ததை குறிப்பிடுவது புறநானூறு சொல்லியிருக்காங்க. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை தமிழக எல்லை பரவி இருந்ததை குறிப்பிடுவது புறநானூறு. திங்களை பாம்பு கொன்றுச்சு அப்படின்னா திருக்குறள். திங்களை பாம்பு கொன்றுச்சுன்னா திருக்குறள். ஞாயிற்றை சுற்றி பாதையானது ஞாயிறு வட்டம் என கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஞாயிற்றை சுற்றி பாதையானது ஞாயிறு வட்டம் என கூறும் நூல் புறநானூறு. கரிக்கோள்னா என்னது? கரிக்கோள் அப்படின்னா சனி. தூமகேது அப்படின்னா வால் நட்சத்திரம். அறிவன் அப்படின்னா புதன். வெண்மை நிறக்கோள் வெள்ளி. அடுத்தது தேர்வு 21ல் உ.வே. சாமிநாத ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அதை பற்றி கேட்டிருக்காங்க. சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? புதுமை பித்தன். இதில் வேறு சொல் 12ஆம் வகுப்பு இலக்கணம் மொழித்திறன்லாம் கேட்டிருக்காங்க. எல்லா கொஷினும் சேர்ந்து தான் இருக்குது. நமக்கு என்ன தேவை ரிவிஷன் பண்ணுறதுனா உ.வே. சாமிநாத ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்தி. எனக்கு தெரிஞ்சதை நான் டிக் பண்ணிருக்கேன். இதோடைய கொஷின் இதிலே இருக்கலாம், நான் அதை விட்டுருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் படிக்கிறேன். சாப விமோச்சனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்? புதுமை பித்தன். அடுத்தது உ.வே. சாமிநாதர் 19/2/1855ஆம் ஆண்டு பிறந்தார். சென்னை இவரின் வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடனின் இதழில் வெளிவந்தது. சென்னை திருவான்மையூரில் இவரது பெயரில் உ.வே.சா. நூலகம் அமைந்துள்ளது. எங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் இவரது பெயரில் உ.வே.சா. நூலகம் ஒன்று அமைந்துள்ளது. இவரின் வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் பெயரில் ஆனந்த விகடன். இது வேறு ஏதாவது மாற்றி கொடுக்கலாம், இதழ் இல்லாமல் வேறு ஏதாவது மாற்றி கொடுக்கலாம். ஆனால் இதழில் வெளியானது. சி. இலக்குவனாரின் கூற்றுகளில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இவர் குறள் நெறி என்ற இதழையும் சங்க இலக்கியம் என்ற வார இதழையும் நடத்தினார். வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலையும் இயற்றினார். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சி. இலக்குவனார். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா சி. இலக்குவனார்.
சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர் ராசமாணிக்கனார். ஊவேசாவுடைய பதிப்பித்த நூல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உலா 9ன்னு வரணும், இதுதான் இதில் தவறாக இருக்குது. அந்தாதி 3, புராணங்கள் 12, கோவை 6. ரைட்டாக தான் சொல்லிருக்கேன்னா, உலா 9 தான், ரைட்டு தான். அடுத்தது தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முதல்நிலை தேர்வு மற்றும் இறுதி தேர்வு இரண்டிலும் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றார். மீனாட்சி சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முதல்நிலை தேர்வில் மற்றும் இறுதி தேர்வு ரெண்டிலுமே என்ன பண்ணார், மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காரு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தர் அவர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திராவிட மொழியியல் சிறப்பாய்வாளராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எதுன்னா திருவேங்கடவன் பல்கலைக்கழகம். அடுத்தது ஊவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை 81 நூல்கள், 15 தலைப்புகள். நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா சிறப்பு பெயரால் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? திருவிக்கா தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு வழங்கப்பட்டது. என் வாழ்க்கை போர் சுயசரிதை நூல் யாருடையதுன்னா இலக்குவனார். ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு என்று புகழ்ந்தவர் யாருன்னா காசிராஜன். ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு என்று புகழ்ந்தவர் யாருன்னா காசிராஜன். ஊவேசாவை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யாருன்னா கல்கி. ஊவேசாவுடைய தமிழ் தாத்தா கல்கி அழைத்திருக்காரு. பதிப்பித்த நூல்களும் அதோடைய ஆண்டும் கேட்டிருக்காங்க. 10 ஊவேசாவுடைய நூல்கள் 10 மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்று 10 1904, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, புறநானூறு 1894. அடுத்தது என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. பெருமித்துடன் யாரை குறிப்பிட்டார்? சோமசுந்தர பாரதியார். இலக்குவனார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு எதுனா 2009 நவம்பர். வைமு கோதைநாயகி 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய இதழ் எதுனா ஜெகன்மோகினி. பரிதிமாறு கலைஞர் பின்வரும் எந்த நூலை தழுவி மான விஜயம் எனும் நூலை இயற்றியுள்ளார்னா களவழி 40. தொல்காப்பியன் என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா இலக்குவனார். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது தண்டி அலங்காரம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெற்ற பட்டங்கள் எது அப்படின்னா பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், பெருந்தமிழ் மணி. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், பெருந்தமிழ் மணி. உ.வே. சாமிநாதர் மீனாட்சி தமிழ் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றிய இடம் சிதம்பரம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. உ.வே. சாமிநாதர் ஆற்றிலிருந்து ஓலைச்சுவடிகளை பெற்ற இடம் எதுனா கொடுமுடி. தமிழில் திணை பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். இவ்வளோதான். டாபிக் வைஸு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்லாம் அந்த புக்கை வச்சு ரிவிஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ டேஃப் அகாடமியில் நடக்கிற டெஸ்ட் பேஜில் கொடுப்பாங்களே அந்த கொஷினில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போலேருந்து படிச்சுருக்கலாம், திரும்ப அப்ளை பண்ணதுக்கப்புறம் படிக்கலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெற்ற பட்டங்களில் இதை சொல்லியாச்சு, இதை சொல்லலை. ஆசிரியரப்பா அகநானூறு, கலிவெண்பா தூது, குறள் வெண்பா திருக்குறள். பாவகை இலக்கியம், இதெல்லாம் பாவகை. ஆசிரியரப்பாங்கிறது பாவகை, இலக்கியம் அகநானூறு. தேங்க்யூ.